இந்த ரெண்டு சூறாக்களை பொறுத்த வரைக்கும் இது மக்காவில் அருளப்பட்டதா மதீனாவில் அருளப்பட்டதா? எல்லா அத்தியாயத்துடைய துவக்கத்திலையும் மக்கியத்துன் மக்காவில் அருளப்பட்டது, மதனியத்துன் மதீனாவில் அருளப்பட்டதுன்னு நினைச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஆனால் குர்ஆன்ல சில சூறாக்கள் சில வசனங்கள் மக்காவில் அருளப்பட்டு இருக்கிறது, சில சூறாக்கள் மதீனாவில் அருளப்பட்டு இருக்கிறது. ஆனால் எது மக்காவில் அருளப்பட்டது எது மதீனாவில் அருளப்பட்டது என்பதற்கு ரெக்கார்டு இருந்தா தான் நம்ம முடிவு செய்யணும். ரெக்கார்டு கிடைக்கல என்று சொன்னா நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. இது அல்லாஹ்வால் அருளப்பட்டது என்பதற்கு தான் ரெக்கார்டு இருக்கே தவிர இது நபிகள் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்டதா மதீனா வாழ்க்கையில் அருளப்பட்டதா நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க இயலாது. அதை யார் சொல்லணும்னு கேட்டா நபிகள் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தராக சொல்லியிருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வஹி அருளும் பொழுது இது நாங்க மக்காவுல இருக்கும் இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க, நாங்க மதீனாவுல இருக்கும்போது அந்த வசனம் அருளப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு சஹாபி சொன்னால் மாத்திரம்தான். தாபி சொன்னா கூட ஏற்றுக்க முடியாது. நபிகள் நாயகத்தை நேரடியா பார்த்திருக்காங்க பாருங்க, அதுல ஒரு ஆளு ரெண்டு ஆள் மூணு ஆள் சொல்லணும் இது மக்காவில் அருளப்பட்டது இது மதீனாவில் அருளப்பட்டது என்று சொன்னால் மாத்திரம்தான் எந்த சூறாவை பற்றியும் இது மக்கி என்றோ மதனி என்றோ நம்ம சொல்ல முடியும். அப்படி பாத்தீங்க என்று சொன்னா குர்ஆன்ல மக்கி என்று சொல்வதற்கு இப்ப போட்டிருக்காங்களே அவ்வளவும் சரின்னு சொல்ல இயலாது. அதுல ஒரு 5% கூட ரெக்கார்டு உள்ளது கிடையாது. 95% இவங்களா எழுதியிருக்கிறாங்க. 5% விவரங்களுக்கு தான் என்ன செய்து இது மக்காவில் அருளப்பட்டது என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது, மதீனாவில் அருளப்பட்டது என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. அதனால இந்த சூரா அதே மாதிரி இந்த ரெண்டு சூறாவை பொறுத்தவரைக்கும் இது ஒவ்வொரு சூறா சொல்லும்போது சொல்லிடுவோம், அது மக்கியா மதனியாங்கிற சொல்லிடுவோம். இந்த ரெண்டு அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இது மக்காவில் அருளப்பட்டதா மதீனாவில் அருளப்பட்டதா தேடி பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்டும் கிடையாது. மக்காவில் அருளப்பட்டது என்று சொல்வதற்கும் ஒரு ஆதாரம் ஒரு ஹதீஸ் கிடையாது, ஒரு ஆதாரம் கிடையாது. இது மதீனாவில் அருளப்பட்டது என்று சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களா ஊகம் இது மக்கி மதனின்னு சொல்லிடுறாங்க. இதை நீங்க பார்ப்பதற்கு ஆதாரம் சொல்வதா இருந்தால் இப்ப தமிழ்ல ரெண்டு பேர் வெளியிட்ட குர்ஆனை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அப்துல் ஹமீத் பாக்கவின்னு ஒருத்தர் வெளியிட்டு இருக்கிறார். தமிழ் பாக்கவி நம்ம அப்துல் சமது முஸ்லீம் லீக் தலைவர் இருந்தார், தகப்பனார் அப்துல் ஹமீத் பாக்கவி அவர் வெளியிட்ட தமிழ் இந்த ரெண்டு சூறாவுக்கு என்ன குறிப்பிடுறார் அருளப்பட்டு குறிப்பிடுறார். அப்துல் ஹமீத் பாக்கவி அந்த தமிழாக்கத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சூறாவுக்கு மேல மக்காவில் அருளப்பட்டது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். நிஜாமுதீன் பொருத்தவாக்கத்துல மண்பை இமாமா இருக்காரு, அவர் ஒரு தமிழாக்கம் போட்டிருக்கிறாரு. அதே ரெண்டு சூறாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் மதீனாவில் அருளப்பட்டதுங்கிறார். இதே ரெண்டு சூறா இதே பலக்கு அத்தியாயத்தை அப்துல் ஹமீது பாக்கவி என்ன போட்டிருக்கா இது மக்காவில் அருளப்பட்டு போட்டிருக்கிறார். நிஜாமுதீன் மம்பை போட்டிருக்கிற அதுல என்ன போட்டிருக்கிறார் கேட்டா இது மதீனாவில் அருளப்பட்டதுங்கிறார். இந்த ரெண்டு அத்தியாயத்துக்கு உதாரணத்துக்காக உங்களுக்கு கிட்டத்தில் உள்ள உதாரணத்தை காட்டுறேன். அவங்களுக்கு முந்தி எப்படி 4 பேர் சொல்லியிருக்காங்க, இப்படி 4 பேர் அப்படி 4 பேர் ரெண்டு விதமா சொல்வதில் இருந்து ஆதாரம் இருந்து வழங்குது. இது மக்காவில் அருளப்பட்ட சில பேர் இது மதீனாவில் அருளப்பட்டதுன்னு சில பேர் சொல்றாங்களே அது அவங்களுடைய சுய அபிப்பிராயம் தானே தவிர இதுல எல்லாம் கருத்து வேறுபாடு வரவே கூடாது. இதுல ஒரு கருத்து தான் வரணும். இது தகவல் பண்ணி முடிவு எடுக்கிறது இல்ல. 8ஆம் தேதி ஒருத்தர் பிறந்தாருன்னா அதுல 2 கருத்து வருது. 8ஆம் தேதி பிறந்தா 7ஆம் தேதி பிறந்தாருன்னு இருக்கும் வரலாமா? அதுல வந்தா அந்த மெசேஜ் தப்பு இருக்குன்னு அர்த்தம். அது 2 இருக்கு அதுல ராங் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஊர்ல பிறந்தாரு அந்த ஊர்ல பிறந்தாரு சொல்வது ரெக்கார்டு இருக்குமே. ஆனால் உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வைங்களேன், கருத்து வராது. எப்ப 2 கருத்து உங்கள்ட்ட எந்த ஒரு நாளைக்கு 1 சொல்லுவீங்க, இன்னொரு நாளைக்கு 8 மிங்க, இன்னொரு நாளைக்கு 10 மிங்க, இன்னொரு நாளைக்கு 12 மிங்க, ஒரு நாளைக்கு ஜனவரி மிங்க, ஒரு நாளைக்கு பிப்ரவரி மிங்க உலர ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள்ட்ட ரெக்கார்டு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய பர்த்டே என்னன்னு கேட்டா கரெக்டா எல்லாரும் சொல்லுவீங்க, ஒரே மாதிரி தான் சொல்லுவீங்க, எப்பவும் ஒரே மாதிரி தான் சொல்லுவீங்க. யாருக்கும் கருத்து வேறுபாடு வராது. அது ரெக்கார்டு இருக்கிறவர்களுக்கு மட்டும். சில பேர் நம்ம தாப்பனார் மாதிரி குறிச்சு வச்சிருக்க மாட்டாங்களா, நம்ம என்ன செய்வோம் ஒரு நாளைக்கு 1 சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்ப இதுல இருந்து மக்கி என்று சில பேரும் மதனி என்று சில பேரும் சொல்வதில் இருந்து இதுக்கு ரெக்கார்டு இல்லை. அதனால குல் அவுது பிரபில் ஃபலக் என்ற சூரா மக்காவில் அருளப்பட்டது அப்படின்னு சொல்வதும் தவறு, மதீனாவில் அருளப்பட்டது என்று சொல்வதும் தவறு. 2ல 1ல எங்க அருளப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வால் அருளப்பட்டது என்பது உண்மை. அந்த 23 வருஷத்தில் அருளப்பட்டது என்பது உண்மை. அது மக்காங்கிற ஊர்ல
நபிகள் நாயகம் இருக்கும்போது அருளப்பட்டதா மதீனா சொன்னீங்கன்னா அதை பேசக்கூடாது. அதே நேரத்தில் உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் இப்னு அப்பாஸ் அவர்கள் அவங்க ஒரு ஆள், இப்னு அப்பாஸ் ஒரு ஆள் தானே, அவரே இது மதீனாவில் அருளப்பட்டது என்று சொன்னதாக இப்னு மர்தவிங்கிற நூல்லையும் தபரானிலையும் அகமதுலையும் பஸார்லையும் சொல்லப்பட்டிருக்கு. லைஃபான ஹதீஸானா அவரே மறுபடி சொல்றாரு. அது எங்க இருக்குன்னு கேட்டா ஃபத்ஹுல் கதீர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்னு மர்தவிகள் அதே நூல்ல, ஒரே நூல்ல இப்னு அப்பாஸ் சொன்னாரு இது மக்காவில் அருளப்பட்டது. அடுத்த அறிவிப்பு இப்னு அப்பாஸ் சொன்னாரு இது மக்காவில் அருளப்பட்டது. ஒரு ஆளு ரெண்டு சொல்றாரு பாருங்க. இதாச்சும் பரவாயில்ல. அப்துல் ஹமீத் பாக்கவி நிஜாம் ரெண்டு ஆள் ரெண்டு சொல்றாங்க. அதுல எப்படி வருது? இப்னு அப்பாஸ் ஒரு ஆளு சொல்றாரா இது மக்காவில் அருளப்பட்டிருக்காரு ஒரு நாள், இன்னொரு நாள் மதீனாவில் அருளப்பட்டதுங்கிறாரு. அதை ஒரு ஆள் அறிவிக்கிறார், இது ஒரு ஆள் அறிவிக்கிறார். அப்ப இந்த ரெக்கார்டு தெளிவு இல்ல. அந்த அறிவிப்பு மட்டும் பாக்குறவர் அப்படி எடுத்துக்கிட்டாரு, இந்த அறிவிப்பு மட்டும் பாக்குறாரு இப்படி, ரெண்டையும் சேர்ந்து பாக்குறாரு எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டையும் பேச எடுத்துட வேண்டியதான். அதுதான் கரெக்டான ஒரு நிலைமை. இது ஒரு அது போக இந்த இது பேசக்கூடாது. இந்த இரண்டு சூறாக்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விளக்கத்துக்கு போவதற்கு முன்னாடி இந்த அத்தியாயத்திற்கு சில இருக்கிறது. எப்படி அல்ஹம்து சூராவுக்கு சில சிறப்புகள் இருப்பதாக நபிகள் சொன்னார்களோ அதே மாதிரி இந்த இரண்டு அத்தியாயங்களுக்கு நிறைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவு கூட விட மாட்டாங்க. குல்ல லைலத்தில் கான இதா ஆவா இலா ஃபிராஷி குல்ல லைலத்தில், தினசரி ஒவ்வொரு ராத்திரிலையும் செல்லும் பொழுது ஜமா கஃபைஹி தங்களுடைய ரெண்டு கையும் இப்படி ஒன்னா சேர்ப்பார்கள். ரெண்டு கையும் இப்படி ஒன்னா சேர்த்து சும்ம நஃபத பீஹிமா அதுல ஊதி என்ன ஓதுவாங்கன்னா கரபீஹிமா குல் ஹுவல்லாஹு வ குல் அஊது பிரப்பில் ஃபலக் வ குல் அஊது பிரப்பின் நாஸ் மூணை ஓதுவாங்க. ரெண்டு கை சேர்த்து குல் ஹுவல்லாஹு ஓதி ஊதிடுறது. குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று ஓதி அந்த கையில ஊதிடுவாங்க. குல் அஊது பிரப்பின் முழுசா அந்த வாசகத்தை மட்டும் இல்ல, அல்லாஹு ஸமது லம் யலித் முழுசா குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்தை முழுமையாகவும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அத்தியாயத்தை முழுமையாகவும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அத்தியாயத்தை முழுமையாகவும் ஓதி அப்புறம் என்ன செய்வாங்களா, சும்மா யம்ஸஹு பிமா மஸ்ததா மின் ஜஸதிஹி நம்முடைய உடம்புல எவ்வளவுக்கு கை போகும், சில பேர் 8ஆம் பகுதியில் எவ்வளவுக்கு கை போகும் அவ்வளவுக்கு தடவி கொள்வார்கள். படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி. அப்ப இவ்வளவு 114 அத்தியாயம் இருக்கும் பொழுது தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒரு சிறப்பு தானே. ஒரு பக்ரா ஓதி செய்யலாம்ல, ஒரு யாசின ஓதி இருக்கலாம்ல. செல்லும் அவர்கள் தனியா சிறப்பாக தேர்ந்தெடுக்கிறாங்க. குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற குல் ஹுவல்லாஹு அஹதுனா இதுக்கு முந்தின சூரா 111வது சூரா 111வது அத்தியாயத்தையும் 112வது அத்தியாயத்தையும் 113வது 114வது அத்தியாயத்தையும் ஓதி கை திரட்டி ஊதி மேனி எங்கும் தடவிக்கொள்வார்கள். முகத்திலையும் தடவிக்கிறாங்களாம், தலையில கூட தடவிக்கிறாங்களாம். அதுவும் வருது. அலா ரஸிஹி வ வஜ்ஹி மேனியும் தடவிக்கிறாங்க, மூஞ்சில ஒரு தடவிக்கலாம், தலை முகம் அப்படி எங்கேயும் தடவிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி எத்தனை தடவை செய்வாங்கன்னு கேட்டா எஃப் அல் தாலிக ஸலாஸ மர்ராத்தின் இப்படி 3 தடவை செய்வார்கள். மூணையும் ஓதுவாங்க, தடவிக் கொள்வார்கள், மறுபடி ஒரு தடவை மூணையும் ஓதுவார்கள், மறுபடி ஒரு தடவை தடவிக் கொள்வார்கள், மறுபடி ஒரு தடவை இந்த 3 அத்தியாயத்தையும் ஓதுவார்கள், மறுபடியும் தடவிக் கொள்வார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில 4600 இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு நமக்கு இது முக்கியம் இருக்குன்னு விஷயம் விஷயம் இருக்கு போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி அது என்ன விஷயம் விளக்க இதுக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம்னு பார்த்தா இதுல நிறைய சமாச்சாரம். அதனால இந்த ஒரு மேட்டரை எடுத்துக்கிறணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்வார்கள் என்பது புகாரியில 5307வது ஹதீஸ்ல இருக்கிறது. 5307 4630 ரெண்டையுமே ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரசூல் பேப்பர் மாத்தி வச்சிருக்காங்க.
சரி, இது தூங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ஓதி இருக்கிறாங்களா? சரி, அது அவ்வளவு பாருங்க. சரி, வேற நோய் வாய்ப்படுற இவ்வளவு சூழல் இருக்குது குர்ஆன்ல இருக்கு, ஆல இம்ரான் நிசாவுல இருக்குது. நோய்வாய்ப்படுகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி ஓதி தனக்கு தானே ஓதிக்கொள்ள நினைத்தார்களே, ஆனால் பயன்படுத்தினது இந்த 3 சூறாவையும் தான். இந்த ரெண்டோட சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறங்க. பலக்கு நாசு இல்லையா, அந்த 3ஐயும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதஸ்தகா அவங்களுக்கு நோய் ஏற்படும் பொழுது நஃபஸ அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத். முஅவ்விதாத்னா 3 சேர்த்த பேர். முஅவ்விதாத்னு சொன்னா சூரத்துல் இக்லாஸ்ங்கற குல் ஹுவல்லாஹ் சூரா, ஃபலக்ங்கற சூரா, நாஸ்ங்கற சூரா, இந்த 3க்கு சேர்த்த பேர். இந்த 3ஐயும் ஓதி அவர்கள் ஊதிக்கொள்வார்கள். அவங்களுக்கு நேரத்தில் என்ன பண்ணுவேன், நோய் வாய்ப்பட்ட பொழுது அவங்களுக்கு ஓத முடியாத அளவுல மூச்சு மயக்கமா வரும், நான் ஊதி என்ன அவங்க மேல தடை விடுவேன் என்று ஆயிஷா நாயகி சொன்னது புகாரியில் 4085வது ஹதீஸாக இருக்கிறது. 4639. அப்ப இந்த மாதிரி படுக்கைக்கு போகும்போது தனியா ஓதிக்கிற டெய்லி. இது இல்லாம நமக்கு நோய் வாய்ப்பட்ட நமக்கு நோயை தீர்ப்பதற்கு இந்த ஷிஃபாவுக்கு தேர்ந்தெடுத்து கொண்ட சூறாக்கள் தான் இதுதான். நோய் பிள்ளைகளுக்கு நோய் வந்துருச்சா, நம்ம ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கிறது. ஓதி பார்க்காம இருக்கிறது சிறந்தது ஒரு விஷயம். ஓதி பார்த்திருக்கிறாங்க, ரொம்ப 70,000 தான் சொர்க்கத்துக்கு போறாங்க கேள்வி இல்லாம, அது எல்லாரும் தேர முடியாது. அதனால அப்படி விரும்பக்கூடியவர்கள் வேற வேற தாயத்தை அவன் போகாம என்ன பண்ணலாம், நம்ம கையில ஊதி ஓத தெரியாதவர்களா இருந்தார்களே, ஆனால் நம்ம கையில ஊதி அவங்க மேனில நம்ம தடை விட்டுக் கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்களை நம்ம சான்றா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, உக்பா பின் ஆமிர் சொல்லுங்கிறாங்க. திடீர்னு வந்துது, என்ன சொல்ல அப்படிங்கிறாங்க. மறுபடி எதுக்கு இப்படி செய்யறாங்க, அப்பதான் மனசுல பதியுமா. திடீர்னு சொல்லிட்டா மனசுல பதியாதுல, சொல்லுன்றவன இப்படி கவனத்தை கூடுதல் கவனம் காட்டுவாங்க. இந்த ஈர்க்க வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹுன்னு சொல்லு, குல்லாஹு ரப்பில் ஃபலக் சொல்லு, குல்லாஹு ரப்பின் நாஸ் சொல்லுங்கறாங்க. முதல்ல ஓது, மூணாவது ஓத சொல்றாங்க, அப்புறம் சொல்லி கொடுக்கறாங்க. இதுல எல்லாம் பாதுகாப்பு தேடுறதுதான் வருது. குல் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த சூறாவை ஆரம்பிக்கும். இந்த 3 சூறாக்களை காவல் தேடுகிறானோ இதுக்கு கிடையாது. நிகரான ஒரு பாதுகாப்பு வேறு எதுவும் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நெருக்கடி, துன்பம், கவலை, ஒரு மனப்பிரேம, குழப்பம் இதெல்லாம் வரும் பொழுது அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட நினைச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சரியான ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டா இந்த 3 அத்தியாயங்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நஸைங்கிற நூல்ல 5336, 5334, 5335, 5337 ஆகிய வசனங்கள்ல இது இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாதிரி இதையும் ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம தூங்கும்போது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுக்கறாங்க, இந்த 2 சூறாவையும் நீ தூங்கும் போது ஓது, தூங்கி எந்திரிக்கும் போது ஓதுங்கிறாங்க. இது அடிஷனலா புகாரில வர அறிவிப்புக்குள்ள தூங்கும் போது ஓதுனாங்கன்னு வருது. ஆனா நசையில வரக்கூடிய 5342வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, இந்த 2 சிறந்த சூறாக்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான், இந்த 2 சூறாக்களையும் நீ தூங்கும் போது ஓது, எந்திரிக்கும் போது ஓதுங்கிறாங்க. அப்ப தூங்கி எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் சொல்லிட்டு இந்த 2 சூறாவை ஓதணும். குல் ரப்பில் ஃபலக் ரப்புன் நாஸ் ஓதணும்னு சொன்னா தூங்கும்போது ஒரு பாதுகாப்பு, அந்த முழிக்கிற வரைக்கும் உள்ளது அது ஒரு 12 மணி நேரத்துக்கு ஓடும் வண்டி. தூங்கி எந்திரிச்சோன்னு ஓதுனீங்க என்ன பண்ண, தூங்குற வரைக்கும் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய காவல் கிடைச்சிக்கணும். அதனால எந்திரிச்ச உடனே ஒரு காவல், ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கட்டும், லாஸ்ட் வேலையாகவும் இதுவா இருக்கட்டும், ஒரு நாளுடைய முதல் வேலையாகவும் இதுவா இருக்கட்டும், கடைசியா ஒரு பாதுகாப்பு தேடு, ஸ்டார்டிங்ல ஒரு தடவை பாதுகாப்பு தேடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. அதனால இந்த 2 அத்தியாயங்களையும் தூங்கும் போது 3 ஓதணும், குழுவெல்லாம் சேர்த்துக்கணும். முழிக்கும் போது ஓதுறதுல 2 தான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழிக்கும் போது ஓடும் போது குழுவெல்லாம் சொல்லி தரல.
அப்ப தூங்கி எந்திரிச்சனும் ஓதும் பொழுது இந்த 2 அத்தியாயங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து நசையில் 5342வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஜின்கள் சைத்தானுடைய கோளாறு, சைத்தான் கோளாறுனா எந்த கோளாறு இல்ல, சைத்தான்களால் ஏற்படுகிற ஊசலாட்டம், கண்ணேறு, கண் பற்றுச்சு நம்ம நினைக்கிறோமா, இப்படி எல்லாம் இருக்குமையானால் பலவிதமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிகாரங்களை சொல்லி தந்தார்கள். ஆனால் இந்த 2 அத்தியாயங்களும் இறங்கிய உடனே எல்லாத்தையும் விட்டுவிட்டு இதை மட்டும் பிடித்துக் கொண்டார்கள். நமக்கு ஒரு கண் ஏற்பட்டுருச்சு, கந்திஷ்டி இருக்குது, அல்லாஹ்வின் ஹக்குன் ரசூல் சொல்லிக்கிறாங்க. மற்ற விஷயங்கள்ல நம்ம அறிவுபூர்வமா என்ன பேசினாலும் கந்திஷ்டி விஷயமாக வலுவான ஆதாரங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை நம்பணும், ஏதோ ஒண்ணு நடந்துரும் நினைக்கிறோம். ஆனா பரிகாரம் என்ன, அதுக்காண்டி மார்க் பண்றது, பூசணிக்காய் கட்டுறது அதெல்லாம் கூடாது. கந்திஷ்டி இருக்குது என்பதற்காக வேண்டி பரிகாரம் என்னன்னு கேட்டா, நம்ம புள்ள மேல கந்திஷ்டி நம்ம மேல வந்துச்சு நினைக்கிறோமா, 2 சூரா ஓதிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யதஅவது மினல் ஜானி வ ஐனல் இன்சான், மனிதனுடைய கண் பார்வை கண்ணீரில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். ஹத்தா நஸலத்தில் மௌஇதத்தான், இந்த 2 சூறாவும் இறங்குற வரைக்கும் அப்படி தேடிக் கொண்டிருந்தார்கள். அம்மா நஸலத்தா, இந்த 2 அத்தியாயம் இறங்கின உடனே அகத பிஹிமா வ தரக மாசிவா, இந்த 2ஐயும் பிடித்துக்கொண்டு முதல்ல விட்டுட்டாங்க. அதனால இது செஞ்சாங்க, எத்தனை ஹதீஸ் பார்த்தாலும் சரி அதெல்லாம் இந்த 2 அத்தியாயம் வந்த பிறகு அவங்க செஞ்சது பூரா என்னதான், இந்த 2 அத்தியாயத்தை ஓதுவாங்க. அப்ப நமக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னு சொன்னா இந்த 2 சூறாவும் ஓதிக்கிறங்க, குழந்தையா இருந்தா கையில ஊதி தடவிக்கிறங்க. அதுக்கு ஒரு முன்மாதிரி ஹதீஸ்ல இருக்கிறது. பெரியவங்க அவங்களே ஓதி என்ன செய்யுங்க, அவங்க மேல தடவி கொள்ளுங்க. இந்த மாதிரி ஓதுறது மட்டும் பத்தாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க, ஊதுறாங்க, அதை தடவி கொள்கிறார்கள். அப்படி ஒரு முறையை காட்டி தந்திருக்கிறதுனால இது திருமதிங்கிற நூல்ல 1984, நசையில் 5399, 3502 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அதுபோக இந்த வசனம் 2 சூறாக்களும் எப்ப இறங்குனுச்சு, இறைவனால் எப்ப அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வச்ச உடனே இந்த 2 சூறா நெஞ்சாரு ஜிப்ரீல் ஓதுனாரு. 11 முடிச்சு போட்டிருந்தாங்களாம். அந்த சூனியம் பண்ணும்போது நூறுல 11 முடிச்சு போட்டிருந்தாங்களாம். இந்த 2லையும் சேர்ந்து 11 வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தை ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சியா அவிழ்ந்து அப்படியே அவங்க கட்டிலிருந்து விடுபட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி இது அப்பதான் இறங்குனுச்சுமாங்க. அப்ப இறங்குனது இருந்தா இது அப்ப இறங்குன ஆதாரபூர்வமா இருந்தா, ஏன்னா சிஹ்ருங்கிறது மதீனாவுல வச்சுதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆயிஷா நாயகி தானே அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி எதை அறிவிச்சாலும் மதீனான்னு விளங்கிக்கிற வேண்டியதான். மக்காவுல இருக்கும்போது ரசூலுல்லாஹோட எந்த தொடர்பும் உங்களுக்கு கிடையாது. மதீனாவுக்கு போய் தான் அவங்க குடும்ப வாழ்க்கை ஈடுபடுறாங்க. அதனால ஆயிஷா நாயகி அறிவிக்கிற எந்த மெசேஜா இருந்தாலும் அதெல்லாம் மதீனாவில் நடந்தது என்பதை நம்ம என்ன விளங்கிக்கிறணும். அப்ப ஆயிஷா நாயகி தான் அந்த சிஹ்ரு விஷயத்தை அறிவிக்கிறதுனால அந்த சிஹ்ருக்குத்தான் இது இறங்குனுச்சு என்பது ஆதாரமாக இருக்குமே. ஆனால் இது மதீனாவில் அருளப்பட்டது என்பது நம்ம ஆதாரப்பூர்வமா சொல்லிட முடியும். ஆனால் அது சரியில்லை. ஏன் சரியில்லைங்கிறோம்னு கேட்டா, இத இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்ஹுல் பாரிங்கிற நூல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்னு சஅத் என்பவர் இத அறிவிக்கிறாரு, இப்னு அப்பாஸ் வழி அறிவிக்கிறாரு. அதுல முன்கத்தி இதுல அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளு இப்னு அப்பாஸை பார்த்தவர் கிடையாது, இப்னு அப்பாஸ் காலத்துல வாழ்ந்தவர் கிடையாது. அறிவிப்பாளர்களுடைய தொடர்பு விட்டிருக்கிற காரணத்தினால இது ஏற்கத்தக்க செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபத்ஹுல் பாரியில 10வது வால்யூம்ல 225வது பக்கத்துல இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே மாதிரியான ஒரு கருத்தை தல்ஹீசுல் ஹபீர்ங்கிற நூல்லையும் இப்னு ஹஜர் அவர்கள் 4வது வால்யூம்ல 40வது வசனத்தில் குறிப்பிடுறாங்க. இந்த செய்தி பைஹகி இமாம் அவர்களுடைய தலாயில் நுபுவாங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுல இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஆளு, இப்னு அப்பாஸ் சொன்னார்னு நான் அறிவிச்சேன், இப்னு அப்பாஸ் அவர் சொன்ன நான் கேட்டிருக்கணும்ல. அவர் காலத்தில் ஒருத்தர் அறிவிக்கும் பொழுது அந்த செய்தியை பொதுவா யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. ஹதீஸ் கலையில் எல்லாரும் சேர்ந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செய்தி தான் வந்திருக்கே தவிர இதுக்கு ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சிஹ்ர் வைக்கப்பட்டுச்சா இல்லைன்னா பின்னாடி பார்க்க போறோம். அது வரும். முடிச்சுகளிலே ஊதக்கூடியவர்கள் அந்த வசனம் வரும் பொழுது அந்த சிஹ்ர் பத்தி உள்ள எல்லா மேட்டரையும் நம்ம கொண்டு போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த 2 அத்தியாயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஹ்ர் வைக்கப்பட்ட பொழுது அருளப்பட்டதுங்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இதை நம்ம அடுத்தபடியாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது இப்ப இந்த சூறாவுக்குள்ள நுழையும் பொழுது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லி தரா
குல் அவுது பின் நாஸ் கீழ இருந்து. இந்த சூறாவுடைய ஆரம்பம் பிஸ்மில்லா தான் வளைக்கிட்டோமே, பல தடவை வளைக்கிட்டோம். இந்த சூறாவுடைய ஆரம்பம் என்ன வருதுன்னு கேட்டா குல் அவுது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பாக இறைவனாக இருக்கிற அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். குல்டா நீ சொல்வீராக, அவுது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அர்த்தம். பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மனிதர்களுடைய எஜமானிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய கடவுளிடத்தில். மனிதர்களுடைய இலாகுன்னா வணக்கத்திற்கு உரியவன். இலாகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா வணக்கத்திற்கு சொந்தக்காரன். அவ மனிதர்களுக்கு வணக்கத்திற்கு சொந்தக்காரனா இருக்கிறான அவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல தூங்குகிறது. அல்லாஹ் என்ன நமக்கு ஆர்டர் பண்றான்னு கேட்டா நபிசல்லாசத்துக்கு பண்றான், நீ என்னிடத்துல நீ பாதுகாப்பு தேடணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தானே கட்டல, நம்மளதை ஓதி பாதுகாப்பு தேடி கொண்டாலும் ஃபர்ஸ்ட் குல் நீ சொல்லுங்க. நபியாக இருந்தால் கூட அவர்களுக்கு இந்த எதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேட சொல்கிறானோ அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ள இயலாது. சில விஷயங்களை பாதுகாப்பு தேட சொல்றான்ல பின்னாடி, எதுல இருந்து பாதுகாப்புன்னு அடுத்தடுத்த வசனங்கள்ல வருது. யாரிடத்தில் பாதுகாப்பு என்பது இந்த 3 வசனத்துல வருது. குல் அவுது மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், ரப்பு நாசிடத்திலே, மலிக்கின் நாசிடத்திலே, இலாஹின் நாசிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வீராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆர்டரை, இந்த கட்டளையை பிறப்பிக்கிறான். அவங்களுக்கு இந்த கட்டளை பிறக்கிறதுல நம்ம விளங்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, தங்களை தாங்களே பாதுகாப்பு கொள்ள முடியாது. இதா இருந்தா அல்லாஹ்ட்ட தான் பாதுகாப்பு தேடிக்கணும். அவனுடைய பாதுகாப்பை கோராமல் அவர்கள் சுயமே பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்ற கருத்தை இது உள்ள. அடுத்து இந்த பாதுகாப்பு தேர்தல் அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா 3 செய்தியை சொல்லிட்டாங்க. என்ன 3 செய்தி? ஒன்னு ஒரு பண்பை சொல்றான், இன்னொன்னு மலிக்கு ஒரு பண்பை சொல்றான், இன்னொன்னு இலாஹின் நாஸ்னு சொல்றான். 3 ரப்புன் நாஸ்னு சொன்னா மனிதரை படைத்து பராமரிக்கிறவன், பிறகு அதை பராமரிக்கணும், இப்படிப்பட்டவன் தான் ரப்பு சொல்றது. அப்ப ரப்புன் நாஸ் என்றால் இந்த மனிதரை அவன் தான் படைச்சு பராமரிக்க, படைச்சான் போன்னு விட்டுறல. நமக்கு தேவையான செட்டிங் ஒரு வினாடி நேரம் நமக்கு என்ன செய்யறான், பராமரித்துக் கொண்டிருக்கிறான். ஒருத்தர் செடியை நடுறான், நட்டா அதை படைக்கிறான். நட்டுடவன் சும்மா இருக்க மாட்டான், அதுக்கு தண்ணி ஊத்துறான் பாருங்க. தண்ணி ஊத்துறான், களை எடுக்கிறான், உரம், அதுல வேலி போடுறான், ஆடு மாடு, இதெல்லாம் கூட பராமரிக்கின்ற அர்த்தம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் மனிதர்களை படைத்து விட்டு ஒருவன் செடி கொடிகளை, வயல் வரப்புகளை, இந்த பயிர்களை எப்படி பாதுகாப்பானோ அந்த மாதிரி பாதுகாத்துக் கொண்டிருந்தான்னு சொன்னா அவனுக்கு ரப்புன்னு சொல்வது. அப்ப இந்த மனித குலத்துக்கு ரப்பு யார்? நம்மளை படைச்சா நம்மளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா அந்த ரப்ப சொல்லிவிட்டு அல்லாஹ் மலிக்குன்னாஸ்னு ஒண்ணு போடுறான். எதுக்கு இதை போற அர்த்தம் இருக்குது? ஏன்னா ஒன்றை படைத்து அவங்கிட்ட பாதுகாப்பு தரணும்னு சொல்ல முடியும். ஒருத்தன் ஒரு விவசாயி இருக்கிறான், அவன் ஒரு செடியை நடுறான், அவனை படைக்கிறான். அவன் சொந்தக்காரனா இருக்க மாட்டான், சொந்தக்காரனா இருப்பான். சில நேரத்தில் என் வீட்டு வயல்ல வேலை செய்யறவனா இருப்பான். இடம் எனக்கு சொந்தமானதா இருக்கு, அந்த பயிர் எனக்கு சொந்தமானதா இருக்கு, ஆனா படைச்சு பராமரிக்கிற வேலை அவன் செய்வான். அப்ப அல்லாஹ் ஏதோ யாருடைய ஆர்டருக்காக வேண்டிய வேலைக்கார மாதிரி படைச்சு இருக்கிறானா அல்லது அவனே எதிர்ப்பா இருக்கானாங்கிறது நிலைநாட்ட வேண்டி இருக்குது. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இருக்குது, நானா தான் இருக்கிறேன், எவனும் சொல்லலாம், எவனுக்கு நான் வேலைக்காரனா இருந்து நான் பராமரி மனிதத்துக்கு இது காரணம், நான் உடமையான நான் தான் உரிமையான யாரோ சொல்லி படைச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டடத்தை ஒருத்தன் கட்டுறான், பராமரிக்கிறான்னு சொன்னா அவன் சொந்தக்காரன் ஆயிடுவான். கொத்த பராமரிச்சாலும் அவங்க சொந்தக்காரன் இல்லை, நம்ம சொந்தக்காரன். அந்த மாதிரி கூடாதுங்கிறதுக்கா எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா நபுன்னாசு மட்டும் படைச்சு பராமரிக்கிறேன்னு பாருங்க, உங்களுக்கு எஜமான நான் தான். முதலாளி மனிதர்களுடைய மணிக்குன்னா உடமையாளன் அர்த்தம், நான் தான், நானா தான் இருக்கிறேன். 3வது என்ன செய்யறான்னு கேட்டா இலாஹுன் வணக்கத்திற்குரியவன். லா இலாஹ் அர்த்தம் செய்றீங்கல்ல, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. இலாஹ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வணக்கத்திற்குரியவன். மனிதர்கள்
அத்தனை பேருடைய வணக்கத்திற்கு சொந்தக்காரனும், மனிதர்கள் அத்தனை பேரையும் படைத்து பராமரிக்கும், மனிதர்கள் அத்தனை பேருக்குமே முதல் இருப்பவனுமாகிய அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன்கிட்ட பாதுகாப்பு அவனை புகழ்ந்துட்டு தேடணும், சும்மா தேட. அல்லாஹ் கொஞ்சம் புகழ்ந்து அவனை பாராட்டி அவனுடைய தகுதிகளை சிறப்பித்து கூறிவிட்டு தான் கேட்கணும். அல்லாஹ் வந்து இதை விரும்புறான். அவனே சொல்லி தர்றதுனால என்னிடத்துல பாதுகாக்கக்கூடியவர்கள் என்னை ரப்புன்னு சொல்லிட்டு தேடுங்க, என்னை மலிக் தேடுங்க, என்னை இலாஹ்னு சொல்லிட்டு தேடுங்க. இந்த மூணு சிவத்துகளையும் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? பாதுகாப்பு தேட சொல்றான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவுதுன்னா நான் பாதுகாப்பு அர்த்தம். ரப்பின் நாசி என்றால் மனித, மலிக்கின் நாசி என்றால் உடமையான இடத்துல. மனிதர்கள் உடமை ஆடு மாடு மாதிரி பொருள், அவன் சொந்தக்காரன். ஆடு மாடுக்கு எப்படி நம்ம முதலாளியா இருக்கிறோமோ, நம்மளுக்கு முதலாளி ஒரு மந்தமா இருந்தான், நம்மள என்ன வேணாலும் செய்வான். கேள்வி கேட்க மனித குலத்துக்கு நாம் உடமையாளனாக இருக்க, இலாஹின் நாஸ் மனித குலத்தினுடைய வணக்கங்களுக்கெல்லாம் உரிமையாளனாக இருக்கிறவனிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ்விடம் நீங்க பாதுகாப்பு தேடுங்க. பாதுகாப்பு எண்ணத்திலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்ன வசுவாஸ். இந்த 104வது சூறாவுல அல்லாஹ் எதை பாதுகாப்பு தேட சொல்றான்? வசுவாஸ். வசுவாஸ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வசுவாசனா என்ன அர்த்தம் கேட்டா, இருப்பதாக சொல்வதற்கு பேர் வசுவாஸ். மாய, பொய், யதார்த்தமா உள்ள பேர் என்னது? அறிவு. இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒரு நினைக்கிறதுக்கு பேர் என்னது? தவறான ஒன்றை. இது எல்லாமே வசுவாசத்துல சேரும். அதாவது யதார்த்தத்துக்கு மாற்றமானது. மனிதர்களுடைய தவறான எண்ணங்கள் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடும். அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடுறோம். மனித உள்ளங்கள் நல்லதை கெட்டது ஆக்கி, கெட்டது நல்லது இப்படி கெடுக்கக்கூடியவனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு அப்படி பாதுகாப்பு தேட சொல்றான். இந்த மாதிரி கெடுக்கிறது யாருன்னு கேட்டா, சைத்தான் நினைச்சுக்கிறீங்க இல்ல, மினல் ஜின்னத்தி, அது சைத்தான்ல இருக்கிற மனித. அல்லாஹ் நம்மகிட்ட பாதுகாப்பு என்ன தேட சொல்ற? மொத்தத்தில் என்ன, நீ ஒரு பாதுகாப்பு என்ற எதுல இருந்து பாதுகாப்பு தேடணும்? தன்னுடைய உள்ளங்கள்ல வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏற்படுத்துறான் பாருங்க, சரியான ஒண்ணு இருக்கு, ஒன்றை விதைக்கிறான் பாருங்க, அப்படிப்பட்ட என்னிடத்துல பாதுகாப்பு இருக்கு. இது கரெக்டா. அப்ப உள்ள வந்து யதார்த்தத்தை தவிர யதார்த்தத்துக்கு சொன்னா அது வந்து இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ம நம்ப வச்சு போடுறாங்க. பக்கரமா பேர் ஒழு செய்ய போவாங்க, திருப்தி வராது, கழுவோம், குளிச்சா அழுக்கு போயிருமா இல்லையா? அழுக்கு மேல போயிடுது. 2 வாய் இவன் நினைக்கிறான் போகல மரம் ஊத்துவான். எல்லாம் வசுவாஸ். இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிற, இருக்கிற ஒண்ணு நினைக்கிற வசுவாஸ். மைக் இருக்குது, ஒன்னையுமே காணாம வசுவாஸ். இருக்க உண்மையில் இந்த பேய் அந்தாங்கிறான், இது வசுவாஸ். இருந்து பாதுகாப்பு தேடி. வசுவாசம் ஒரு கேடு, ஒரு காலத்தில் நன்மை தராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசுவாசை யார் ஏற்படுத்துவான்னு கேட்டா, மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ் ஏற்படுத்துவான், நாசும் ஏற்படுத்துவான். அந்த நாசு வர்றதுனால நாசுன்னு பேர், சூறாவுக்கு பேர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்றான். இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, ஒன்னு ஷைத்தான் மின் ஷர்ரில் வசுவாஸ் அல் ஹன்னாஸ். ஹன்னாஸ் வேற அல்லாஹ் சொல்றான். வசுவாசுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். அல் ஹன்னாஸ், ஹன்னாஸ் சொன்னா மறைந்திருந்து, அதாவது நேரடியா வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, மறைந்திருந்து அந்த கருத்தை விதைத்து விடுவது. மறைவாக ஒளிந்து அந்த கருத்தை விதைக்கக்கூடிய
தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சைத்தான் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்றான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மனுஷன் இருந்து பாதுகாப்பு தேட சொல்றான் ரெண்டாவது. அப்ப சைத்தானும் மனிதரும் என்ன வேலை செய்யறாங்களா, நம்ம உள்ளங்கள்ல தப்பான எண்ணங்களை விதைத்து விடுகிறார்கள். அது கேடு ஏற்படுது. அந்த கேடு ஏற்படாம இருக்கிறாங்க ஒன்னு பாதுகாப்பு பெற முடியாது. பயங்கரமான ஆளு செய்யலாம். இடத்துல நீ கேட்கணும், நான் தான் பாதுகாக்க வேண்டிய தவிர நீ எங்கிட்ட அப்பீல் மட்டும் தான் பண்ணணும், அப்ளிகேஷன் மட்டும் தான் போடணுமே தவிர நீ தான் நான் பாதுகாத்துக்கிறவன் நின்றாத அப்படி எல்லாம் இங்க சொல்லி தர்றான். சைத்தான் யாரு, சைத்தானுடைய ஜின்னத்தின் தான் சொல்லி காட்டுறான். சைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடாம ஜின்னில பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ் சொல்லி தர்றான். அப்ப ஜின்னா என்ன, சைத்தாண்டா என்ன, இவங்களுடைய ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன, இதுகளை எல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிறோம் கேட்டா அது திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வரிசையா. ஜின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் படைச்ச படைப்புல மனிதன் ஒரு படைப்பு நம்ம தான் மனிதன். ஜின்னு என்ற படைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குர்ஆனை தேடி பாத்தீங்கன்னா மனிதனை மாதிரியே அவங்களுக்கு சட்ட திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜின்னுக்கு தொழுவணும், நோன்பு வைக்கணும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யணும். இது மாதிரி ஆடு மாடு கிடையாது, கழுத குதிரைக்கெல்லாம் எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது. அது புரோகிராம் பண்ணி விட்டுரும் அல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டு தவிர சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அது கொடுக்கப்படாத காரணத்தினால் இதை செய்யுங்கிறான், அதை செய்யுங்கிறான், இது ஹலாலுங்கிறான், ஹராமுங்கிறான், இது பர்லுங்கிறான், இது தவிர்க்க வேண்டியதுங்கிறான், இப்படிலாம் சொல்றான். இந்த மாதிரியான ஆர்டர் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே யாருக்கு இருக்குன்னு கேட்டா ஜின்களுக்கும் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜின்னுக்கு சைத்தான வேறுபாட்டை நம்ம விலகி கொண்டால்தான் இல்லையா. காய்ச்சலை விட்டு பார்த்தா காய்ச்சல் என்ன, அப்ப சைத்தானை விட்டு அத்தியாயத்துல 56வது வசனத்துல சொல்றான், ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். ஜின்னையும் நான் படைத்திருக்கிறது என்னை வணங்குறதுக்கு தான், மனிதன் என்னை வணங்குறதுக்கு தான். என்னை ஜின் என்ற படைப்பு நான் மனிதன் என்ற படைப்பை படைத்திருக்க ரெண்டு சமமா எல்லாம் சொல்றான். அப்ப நமக்கு எப்படி ஏவல் விளக்கல் இருக்கிறதோ சட்டதிட்டங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி சட்டதிட்டங்கள் கூறப்பட்ட ஒரு படைப்பு தான் ஜின். நம்ம கண்ணுக்கு தெரியாது ஒரு படைப்பு இருக்கிறது, நெருப்பினால் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த படைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏவல் விளக்கம் அவங்களை ஆறுபடி நடக்கணும். மீறினாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்க நரகம் எல்லாமே உண்டு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 6வது அத்தியாயத்துல 130 எல்லாம் சொல்லி காட்டுறான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ். மனித ஜின் இனமே, மனித இனமே, ஜின் இனமே, அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும். உங்களிலிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? மறுமை நாள்ல கேட்பானா. மறுமை நாள்ல மனிதன் கூப்பிட்டு கேட்பான், உங்களிலிருந்து இருந்து உங்களுக்கு தூதரை நான் அனுப்பலையா? ஜின்களை கூப்பிடுவான், உங்களிலிருந்து உங்களுக்கு நான் தூதரை அனுப்பலையான்னு கேட்கறான். அப்ப ஆடு மாடுக்கெல்லாம் தூதர் உண்டா? ஆடு மாடுக்கெல்லாம் தூதர் வழிகாட்டுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. மனிதனுக்கு தூதர் வந்தாங்க வழிகாட்டுவதற்காக வேண்டி, ஜின்களுக்கும் தூதர் அனுப்புறேன்னு நல்லா சொல்றான். தூதர்களை எல்லாம் அனுப்புறான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் உண்டுன்னு அர்த்தம். இது 6வது அத்தியாயத்துல 130வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜின் இனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. மனுஷன் மாதிரி ஜின்னு பூரா கெட்டவங்க கிடையாது. எப்ப அல்லாஹ் ஏவல் விளக்கலை போட்டுறானோ போட்டுட்டாலேயே நல்லவங்க கெட்டவங்க கண்டிப்பா இருப்பான். ஒரே மாதிரி புரோகிராம் அமைச்சா நல்லவங்க கெட்டவங்க இருக்க மாட்டான். மலக்குல நல்லவங்க கெட்டவங்க கிடையாது. மனிதன்ல நல்லவங்க கெட்டவங்க இருப்பான். ஏன்னா அந்த மூளையை கொடுத்துட்டான்ல, அறிவை கொடுத்துட்டான்ல, அறிவுங்கிற ஒண்ணு இருந்துக்கிற வரைக்கும் ரெண்டு மாதிரியா போவாங்க. ஜின்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 46வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். 29, 30, 31, 32 46வது அத்தியாயத்தில் 29, 30, 31, 32 வசனங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அல்லாஹ் சொல்றான், முகமதே உம்மிடத்தில் ஜின்களில் ஒரு கூட்டத்தை நாம் அனுப்பி வைத்தோம். ரசூலுல்லாஹ்ட்ட ஜின்னை அனுப்புறான். எதுக்கு அனுப்பணும்னு கேட்டா யஸ்தமிஊனல் குர்ஆன், குர்ஆனை செவிமடுப்பதற்காக ஜின் கூட்டத்தை திருப்பி விட்டோம். போய்கிட்டு இருந்த ஜின்ன நீ குர்ஆன் ஓதிக்கிற இடத்துக்கு நான் அனுப்பி வச்சேன். அவங்க வந்தாங்க. காலு பலம்மா ஹலரூஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் ஓதுற இடத்துக்கு வந்த உடனே காலு அன்சிது, வாய் மூடி கேளுங்க, நல்ல விஷயமா இருக்கு,
வாயை மூடி கேளுங்க, நல்லதான ஓதிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஜின்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஓதுறத கேட்டுச்சான். பலம்மா குலிய ஓதி முடிக்கப்பட்ட பிறகு வல்லவு இலா கௌமிஹிம் முன்திரீன், தங்களுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்ய புறப்பட்டு விட்டார்கள். இந்த மாதிரி ஒரு செய்தியா இருக்கு, அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு சொல்லப்படுது, நல்ல செய்தியை ஒரு ஆள் சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கொண்டு அவங்க தங்களுடைய சமுதாயத்திற்கு போய்விட்டார்கள். என்ன, ஜின்களுக்கு தூதர்கள் தனியாக அனுப்பப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து தூதர். ஜின்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த பிறகு ஜின்னுக்கு தனி தூதர் இல்ல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதே ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஜின்களுக்கு தனி தூதர் இருப்பதற்கு எதிராக இந்த வசனத்துல ஜின்கள் அவங்களுக்கு வந்த வேதத்தை கடைபிடிக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு வரப்பட்ட அந்த வேதத்தை கேட்டுட்டு நல்ல செய்திதான் என்று புரிந்து கொண்டு தங்கள் சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். போய் எச்சரிக்கை எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, யா கௌமனா, ஜின்கள் எல்லாம் தங்கள் கூட்டத்துக்கு போயிட்டாங்க. யா கௌமனா, எங்கள் சமுதாயமே, இன்னா சமயனா கிதாபன் உன்சில மின்பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு அருளப்பட்ட ஒரு வேதத்தை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது முசத்திகன் லிமா பைன எதைஹி, முன்னர் உள்ளதை எல்லாம் மெய்ப்படுத்துகிறது. யஹ்தீல் ஹக்கி, உண்மைக்கு நேர் வழி காட்டுகிறது. இலா தரீக்கு முஸ்தகீம், நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறது. இப்படி எல்லாம் சொல்லி அந்த குர்ஆனை பத்தி சிலாகித்து பேசுறாங்க. ஜின்கள் போய் ரசூலுல்லாஹ் சந்திச்ச ஜின்கள் சந்திக்க வராத ஜின்களுக்கு போய் என்ன செய்யறாங்க, உபதேசம் செய்கிறாங்க. யா கௌமனா அஜீபு தாஇயல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பாளருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தர் வந்திருக்காரு, அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய அழைப்பை நீங்கள் ஏத்துக்கிறீங்க என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணினாங்க என்ற செய்தியை இந்த தொடர்ல நீங்கள் பார்க்கலாம். இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஜின்கள்ல நம்மள மாதிரி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், நல்வழி நடக்கக்கூடியவர்கள், கெட்ட வழி நடக்கிறவங்க இருக்காங்க, அத்தனை பிரச்சாரம் பண்ண போறாங்க. இப்படி ரெண்டு சைஸும் இருந்திருக்கிறதுக்கு இந்த வசனங்கள் சான்றா இருக்குது. அதே மாதிரி ஜின்னுங்கிற பெயர்லயே ஒரு அத்தியாயம் குர்ஆன்ல இருக்குது, 72வது அத்தியாயம். 72வது அத்தியாயத்துக்கு பேரே சூரத்துல் ஜின். அந்த அத்தியாயத்துல 1ல இருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜின்கள் வந்தது, குர்ஆனை கேட்டது, அதை போய் தங்கள் சமுதாயத்துக்கு சொன்னது, அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வரிசையா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஆரம்பமே எப்படி வருதுன்னா, குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமா நஃபர் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு கூட்டத்தார் செவியுற்றார்கள், செவியுற்று விட்டு காலு இன்னா சமயனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் செவியுற்றோம் என்று சொன்னார்கள் அப்படின்னு வரிசையா வந்துகிட்டு இருக்கிறது. அதுல அந்த ஜின்களே சொன்னதாக வருகிறது, அண்ணா மின்ன சாலிஹூனவும் மின்னா தூணதாலிக்க, நம்மள நல்லவங்களும் இருக்கிறோம், நம்ம கெட்டவர்களும் இருக்கிறோம், நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கலந்த இனமா நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், இவர் காட்டுற வழி நல்ல வழியா இருக்கிறது, அதனால நம்மளாம் அதுல போயிருவோங்கிற மாதிரி கருத்துப்பட 72வது அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு 1ல இருந்து 15 வரைக்கும் வாசிச்சோம்னு சொன்னா, ஜின் என்ற ஒரு படைப்பு இருப்பது நமக்கு தெரிகிறது. அதுல நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க என்பதும் தெரிகிறது. அதே மாதிரி ஜின்னுல சொர்க்கத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க. மனிதன் எப்படி சொர்க்கத்துக்கு போவானோ, நரகத்துக்கு போவானோ, கலந்து போவானோ, அதே மாதிரி ஜின்கள் எல்லாரும் நரகத்துக்கு போயிட மாட்டாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டாங்க. மனிதர்கள் எப்படி சொர்க்க நரகத்துக்கு அதற்கு தகுந்த மாதிரி போகிறார்களோ அதே மாதிரி போவார்கள் என்ற கருத்து கூட 7வது அத்தியாயத்தில் 179வது வசனத்தில் வருகிறது. வழக்க தரானாலி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான பேரை நரகத்திற்கு தயாரிச்சிருக்கிறோம். எல்லாரையும் இல்ல, அதிகமான பேரை தான் நரகத்துக்கு தயாரிச்சிருக்கிறோம். அப்ப கொஞ்சம் பேர் என்னத்துக்கு உள்ளவங்க இல்ல, நரகத்துக்கு உள்ளவங்க இல்ல. கசீரண்டு வார்த்தை எல்லாம் சொல்றான். ஜின்னையே நரகத்துக்கு நம்ம ஆக்கல, ஜின்களில் அதிகமான பேரை நரகத்திற்காக நாம தயாரிச்சிருக்கிறோம். அவங்க யாருன்னு கேட்டகும் குலூபுன், அவங்களுக்கு சிந்தனைகள் இருக்கும், லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு விளங்க மாட்டார்கள். உலகம் ஆயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும், லா யுபசிருன பிஹா, அதன் மூலம் சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள். உலகம் ஆதானுன், செவிகள் இருக்கும், லா யஸ்மவுன பிஹா, அதன் மூலம் சத்தியத்தை நல்லதை கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. இப்படிப்பட்டவங்க ஜின்னுல இருக்காங்க, மனுஷன்ல இருக்கிறாங்க. மனுஷன்லையும் சத்தியத்தை கேட்காதவங்க இருக்கிறான், ஜின்கள்லையும் சத்தியத்தை கேட்காதவங்க இருக்கிறாங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் ஜின் என்ற இனத்தை பற்றிய ஒரு விஷயம். அப்ப இந்த ஷைத்தாண்டா யாரப்ப, மனிதன் ஒரு படைப்பு நமக்கு விளங்குது, மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறான். மலக்குன்னு ஒரு படைப்பு நம்ம ஈமானின் கிளைகள்ல நீங்க வழங்கி இருக்கிறீங்க, அவங்க ஒளியால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அவங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது, சுயமா முடிவெடுக்க மாட்டார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள். நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு குரூப் அங்க கிடையாது என்பதை விளங்கிட்டோம். அப்ப ஜின் நெருப்புல படைக்கப்பட்டு விளங்கிடுறோம். அப்ப ஷைத்தாண்டா யாரு? ஷைத்தாண்டா அதுல நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறானா? அது என்ன தனி படைப்பான்னு கேட்டா, ஷைத்தான் தனி படைப்பு இல்ல. ஷைத்தான்கிறவனு எப்படின்னு கேட்டா,
இந்த ஜின்னிலேயே ஒரு நபருக்கு பேரு இப்லீஸ். இந்த மொத்த ஜின்னுல நமக்கு மனிதர்னு சொல்றோம், மனிதர்கள் நபருக்கு தனித்தனி பேர் இருக்குல்ல, இஸ்மாயில், முஸ்தபா, ராமசாமி, கந்தசாமி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நபருடைய பேரு எப்படி மனிதனுக்கு இப்ராஹிம், இஸ்மாயில் பேர் இருக்கிறதோ அதே மாதிரி ஜின்னுடைய இனத்துல அவங்களும் பேர் வச்சிருப்பாங்க. அப்பதான் அடையாளம் கண்டுக்கிற முடியும். 1,00,000 ஜின்னு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஜின்னு இந்த ஜின்னு சொல்வதற்கு ஒரு அடையாளம் இருக்கணும்ல அவங்களுக்குள்ள. அது மாதிரி பேர்கள் இருக்கும். அந்த ஜின்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ஜின்னுக்கு பேரு இப்லீஸ். இந்த இப்லீஸ் என்பவனை மாத்திரம் அல்லாஹ் வானவர்களோட கொண்டு வச்சிருந்தான். அதுக்கு நம்ம எங்கேயும் ஆதாரம் தேட வண்டியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லும் பொழுதெல்லாம் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே வானவர்களை பணிய சொல்றான். வானவர்கள் பணிஞ்சாங்க, இப்லீஸ் பணியலங்கிறான். அப்ப அங்க இருந்திருக்கான்னு வழங்குது. இப்லீஸ் அந்த சேர்ந்து அவன் ஏன் அங்க சேர்ந்து இருக்காங்கிறதுக்கு யாரும் விளக்கம் அது குர்ஆன் ஹதீஸ்ல விளக்கம் இல்லை, நம்மள தான் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இருந்தாலும் மட்டும் வணங்கிக்கிறோம். இப்லீஸ்ங்கிறவன் வானவர்களோட ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போய் அல்லாஹ்வினால் வைக்கப்பட்டிருந்தான். அந்த இப்லீஸை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது சொல்றான், அதாவது 18வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல சொல்றான், இதுக்குள் நாளில் மலாயிகத்தி, வானவர்களுக்கு நம்ம சொன்னோம், உஸ்ஜுதூலி ஆதம, ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் பணியுங்கள் என்று சொன்னோம். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாரும் பணிந்தார்கள். கான மினல் ஜின்னி, அவன் ஜின்களில் ஒருவனாக இருந்தான். அவன் ஜின்னு நம்ம எதனால சொல்றோம்னு கேட்டா, அவன் தனி படைப்பு இல்ல, சைத்தான் என்று ஒரு படைப்பு அல்லாஹ் படைக்கல. வணங்களா, இப்லீஸ் என்று ஒரு தனிப்படைப்பை அல்லாஹ் படைக்கல. இதுல உள்ள ஒருத்தன் தான் இப்லீஸ்ங்கிறவன். இந்த ஜின் என்ற இனத்தில் காண மினல் ஜின்னி, ஜின் என்ற இனத்தில் ஒருவனாக அவன் இருந்தான். ஜின் என்ற இனத்துல ஒரு தனி நபருடைய பெயர் தான் இது இப்லீஸ் என்பது. இது 18வது அத்தியாயத்துல 80வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஜின்ன இந்த சூறாவை கூட ஆதாரம் எடுத்துக்கிறான். நம்மளை பாதுகாப்பு தேட சொல்றான் அல்லாஹ். மனித உள்ளங்கள்ல தீய எண்ணங்களை போடுகிற ஒரு சக்தி பாதுகாப்பு தேட சொல்லும் பொழுது மினல் இப்லீஸ் சொல்ல காணாம், மினல் ஜின்னத்தின்னு சொல்றான் அல்லாஹ். ஜின்னத்தை பாதுகாப்பு தேடுன்னு சொல்றான். ஜின்னுண்டா என்ன? இவனு ஜின்னு இனமா இருந்தா தான் இவனுக்கு இந்த ஜின்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். சைத்தானு ஜின்னா இருந்தா தான் ஜின்னுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். இந்த வசனத்தையும் ஆதாரமா எடுத்துக்கலாம். 18:50 தெளிவான சான்றா இருக்கிறது. அவன் காண மினல் ஜின்னி, அவன் ஜின்னுல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படிங்கும் பொழுது இது ஒரு நபர் தான். இப்ப இப்லீஸ் ஒரு நபர். அப்ப சைத்தாண்டா என்ன? இப்லீஸ்னா ஒரு ஆளுக்கு தானே பேரு. சைத்தாண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இப்லீஸுடைய வழித்தோன்றல்கள் தான் சைத்தான். இப்லீஸ்ங்கிறவன் ஒரு நபருடைய பேரு. அவனுடைய சந்ததிகள், அவனுக்கு சந்ததிகள்லாம் உண்டு. இப்லீஸுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு புள்ள குட்டி எல்லாம் உண்டு. அவனுக்கு பிறக்கக்கூடிய அந்த புள்ள குட்டிகள் பூராவுமே சைத்தான்களா இருப்பாங்க. ஜின்னு தான் மூலத்தை பொறுத்த வரைக்கும் ஜின்னு. அவங்களுடைய கேரக்டர் எப்படி இடையில மாறுதுன்னு கேட்டா முழுக்க முழுக்க கெட்டது செய்யறவனா மாறிடுறாங்க. அந்த இப்லீஸுடைய வழித்தோன்றலா யாரெல்லாம் புள்ள குட்டிகள், இப்லீஸுடைய புள்ள குட்டிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருமே அந்த கெடுக்கிறதுக்காக ட்ரைனிங் பண்ணி உருவாக்குவான் போல இருக்கு. அந்த வேலையை கரெக்டா என்ன செய்வாங்க. இப்லீஸ் இன்னைக்கு வரை இருந்துகிட்டு இருக்கிறான். அவனுடைய சந்ததிகளும் பெருகிட்ட பெருகினா தானே முடியும். நம்மளும் பெருகிறோம்ல. அவங்க 10 பேர் உட்கார்ந்து நம்ம 600 பேர் எப்படி கெடுக்க முடியும்? அப்ப நம்மளை விட தாறுமாறா பெருகணும். அப்பதான் எல்லா இடத்துக்கும் பரவி நின்று போய் என்ன செய்ய முடியும்? மக்களை கெடுக்க முடியும். அதனால அவன் பாட்டுக்கு பெற்றுக் கொள்ளிட்டே இருக்கான்னு அர்த்தம். அப்ப இந்த இப்லீஸுடைய புள்ள குட்டிகளுக்கு பேர் தான் சைத்தான்கிறது. சைத்தான்கிறது அதனால சைத்தான்கள் பன்மையா சொல்றோம், ஒருமையா சொல்லாம. இப்லீஸ்ங்கிறது ஒருமை, ஒரு ஆளு. சைத்தான சொல்லும் பொழுதெல்லாம் சயாத்தீன், சைத்தான்கள் என்று பன்மையா சொல்லப்படுது. இவனுடைய புள்ள குட்டிகளுக்கு புள்ள குட்டி இருக்கா நீங்க கேட்க கூடாது. குர்ஆன்ல இருக்குது. அப்படி 18வது அத்தியாயம் 50 அதே வசனத்திலேயே எந்த வசனத்துல இப்லீஸ் ஜின் இனத்தை சேர்ந்தவனா இருந்தான் அல்லாஹ் சொல்கிறானோ அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவ தத்தகிதுனஹு வ ذُرِّيَّتَهُ, அவனையும் அவனுடைய புள்ள குட்டிகளையும் அவுலியா நீங்கள் நேசர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களான்னு கேட்கிறான். துர்ரியத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். துர்ரியத்துனா சந்ததி. அப்ப இப்லீஸையும் அவனுடைய சந்ததிகளையும் நீங்கள் நேசர்களாக ஆக்குகிறீர்களான்னு அல்லாஹ் கேட்கறதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஜின் என்ற ஒரு தனிப்பு, அதுல ஒரு நபருடைய பேரு இப்லீஸ், அவனுடைய பிள்ளைகளா பிறக்கிறவங்களுக்கு பூரா அந்த 2 குரூப் ஆக மாட்டாங்க. ஜின்னுலாம் 2 குரூப்பா இருக்கும். நல்லவன் கெட்டவங்க 2 குரூப், சிந்திக்காத 2 குரூப் இருக்கும். இந்த இப்லீஸ் ரூட் மாறின உடனே அவன் வழியா உருவாகிறது பூரா என்ன இருக்கும்னா டோட்டல் கெட்டவனா இருப்பாங்க.
முழுக்க முழுக்க கெட்டவனா இருப்பான். படைப்பு பொறுத்த வரைக்கும் தனிப்படைப்பு இல்ல, கேரக்டரை பொறுத்த வரைக்கும் தனி கேரக்டர் அதை மாத்தி விடுறான். இவங்கள்ட்ட வந்து ரெண்டு குரூப்பா இருக்கவே இருக்காது, எல்லாம் கெட்டவனா இருப்பான், கெடுக்கிறவனா தான் இருப்பான். அவனுடைய டியூட்டி என்னன்னா மனிதர்களை கெடுக்கிறது, அந்த மாதிரி படைக்கப்படுவான் என்பதற்கு இதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஜின்கள்ல வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. சைத்தான் சொல்லிட்டோம்னு சொன்னா அவனுக்கு வந்து சொர்க்கம் கிடையாது. சைத்தான் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க நல்லா சொல்லி காட்டுறான். அது எங்க இருக்கு? 26வது அத்தியாயத்துல 95வது வசனத்துல சொல்றான், குபு குபு ஃபீஹா ஹுமுல் காவூன் வ ஜுனூது இப்லீஸ் அஜ்மஊன். இப்லீஸ் கூட்டம் அவ்வளவு பேரும், அஜ்மஊன் அனைவரும் நரகத்தில் கொண்டு தள்ளப்படுவார்கள் என்று 26:95ல அந்த இப்லீசுடைய வகையாக்கள் பூரா நரகத்துக்குறான். அப்ப கொஞ்சம் பேர் சொர்க்கம், கொஞ்சம் பேர் நரகம் இல்லைன்னு அதுல தெளிவா வந்து அறிவிக்கிறான். அதே 19:68 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பிக்க இறைவன் மீது ஆணையாக லநஹ்சுரன்னஹும், அந்த கெட்டவர்களை நாம் எழுப்புவோம், வஸ்ஸயாத்தீன சைத்தான்களையும் எழுப்புவோம், சும்மலின் முஹதிரன் ஹவுல ஜஹன்னம ஜிஸியா, அவர்களை நரகத்திற்கு முன் சுத்தி மண்டியிட்டவர்களாக நாம் ஆஜர்படுத்துவோம். சைத்தான் முடுபுரை மனிதர்கள கெட்டவர்களையும் சைத்தான்கள் அத்தனை பேரையும் நரகத்தில் கொண்டு தள்ளுவோம் என்று சொல்லி 19:68 அல்லாஹ் சொல்லி